வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் இவான் அனிமோட 13வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். அம்மா இதுவரைக்கும் நீங்க 100 தடவ கிட்ட சொல்லிட்டீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன நான் நல்லபடியா பார்த்துப்பேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்ன நினைச்சு எப்புட்றா என்னால கவலைப்படாம இருக்க முடியும்? யோயோ நீயும் இவன் கூட அப்படியே வெளியில போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, எனக்கு பதிலா இவன நீ நல்லபடியா பார்த்துக்கோன்னு ஹீரோவோடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கவும், சரின்னு யோயோ சொல்றா. சரி அப்பா, அம்மா நாங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறோம்னு ஹீரோ சொல்ல, ஐனஸ் போவாதீங்க நில்லுங்க ராணி. ஐனஸ் போற இடத்துல கண்டிப்பா அவருக்கு நிம்மதியா இருக்காது. அதனால அவர பாதுகாக்கிறதுக்கு நானும் கூடயே போறேன். ஓகே யூவி, நீயும் யோயோவும் யுவான நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்லிட்டு இருக்க. சரி வாங்க நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறோம். இந்த வழியில போறது ரொம்ப போர் அடிக்குது இல்ல, காங்லாங் கண்ட்ரிக்கு எப்ப நம்ம போய் சேருவோம்னு தெரியலேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால நீ இந்த செகண்ட் கிரேட் கோல்டன் மூவிங் மவுண்டைன் பேட்டர்னை கத்துக்கோ. இது கொஞ்ச நேரத்துல நீ கத்துக்கலாம். இது உன்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு யோயோ சொல்ல, சோர்ஸ் பேட்டர்னுங்களே ரொம்ப குழப்பமா இருக்கு. இதை ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல தெரியுதேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. யோயோ சிக்னல்ல கொடுக்கவும் நம்ம டுண்டுன்னு வந்து அடிக்க ஆரம்பிக்கவும், இல்ல இல்ல நான் ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். யூவியோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்ன உனக்கு சிரிப்பா வருதா? இந்தா இதை நீ பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுக்க. ஐனஸ் ஆனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனதாச்சு, வச்சுக்கோ. இது வந்து கியூ நர்சிங் ஸ்டேஜுக்குள்ளார பார்த்துக்கு உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஐனஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே நான் இதை கல்டிவேஷன் பண்ண கத்துக்குவேன். ஃபியூச்சர்ல நம்ம பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய அவசியம் வரும், அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலாம்னு யூவி சொல்லிட்டு இருக்கா. நான் இப்பதான்டா பிராக்டிஸ் பண்ண, கொஞ்ச நேரமாச்சு ரெஸ்ட் குடுறா. இவளுடைய 8th மெரிடியன் ஓப்பன் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவ கியூஐ பேலஸை வேற ஓப்பன் பண்ண போறா. கியூஐ நர்சரிங் ஸ்டேஜுக்குள்ளார போறப்ப இன்டர்னல் மெரிடியன் எல்லாம் ஒன்னா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வர கலருக்கு ஏற்ற அளவுக்கு லெவலுங்க இருக்கும். இவளுடைய கலரை வச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இப்போ இவ செகண்ட் லெவல்ல தான் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். என்ன இது பர்பிள் கலர்ல மாறிடுச்சு? யூவியோடைய ரூட் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அப்படியே அந்த பவர் அந்த இடம் ஃபுல்லா சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. இதுதான் கியூஐ நர்சரிங் ஸ்டேட்டா? இது என்ன இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளார சொல்லிட்டு இருந்துட்டு, யூவி கங்க்ராச்சுலேஷன், நீ யூஐ நர்சரிங் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டு, அது மட்டும் இல்லாம நீ 3rd லெவல் கியூஐ பேலஸையும் ஓபன் பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்னுடைய கியூஐ வந்து 2 துண்டா உடைஞ்சு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுன்னு யூவி சொல்லிட்டு இருக்கேன். சரி இரு, அது நான் என்னன்றத பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு யோயோவா அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளுடைய மெரிடியனை பார்க்கவும், யோயோ என்னதான் நடந்திருக்குன்னு ஹீரோ கேட்க, உன்னுடைய கியூ உண்மையில ரொம்ப ஸ்பெஷலானது, அது மட்டும் இல்லாம அது ஒரு லெஜெண்டரி ஆனது. உனக்குள்ளார இருக்கிறது இன்யாங் கியூ மென்ஷன், உன்னுடைய இன்யாங் ரூட் ரொம்ப ரேர் ஆனதுன்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. யோயோ இன்யாங் கியூ பேலஸ் நல்லதா இல்ல கெட்டதான்னு ஹீரோ கேட்க, இன்யாங் கியூ மென்ஷன் வந்து 2 டிஃப்ரெண்டான கியூ பேலஸ். ஒரே நேரத்துல 2 டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா ஒரே லெவல்ல இருக்கிறத ஒரே நேரத்துல தான் நீ பிராக்டிஸ் பண்ணணும். ஒருவேளை நீ இன்யாங் இருக்கிற டெக்னிக்கை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணலன்னா உன்னுடைய இன்யாங் பேலன்ஸ் மிஸ் ஆகி அழிஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு யோயோ சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அப்படியே அவ ஷாக் ஆயிரா. நம்ம ஹீரோவோ அந்த டெக்னிக்கை எடுத்து யூவி கிட்ட கொடுத்துறோம். ஐனஸ் எனக்கு அது வேணாம், அது வந்து ராயல் ஃபேமிலியில இருக்கிறவங்க மட்டும்தான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு யூவி சொல்லிட்டு இருக்க. இதை பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு இன்னும் எனக்கு திறமை வரலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த என்னுடைய ஆம்பிங் சூத்ரா இது வந்து 4th லெவல்ல இன்னும் ஆட்ரிபியூட் ஸ்கில்லோட இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீ ஒஜின் கியூவை பிராக்டிஸ் பண்ண முடியும்னு யோயோ கொடுக்க, யூவியோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. வருங்காலத்துல இன்னும் அங்க ஒன்ன சேர்த்துட்டனா இந்த உலகத்திலே நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா ஆக முடியும் அப்படின்னு யோயோ சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ நின்னுக்கிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கமும், உன்னுடைய கோல்டன் ஹாப்பி மூவிங் மவுண்டைன் பேட்டர்னை ரெடி பண்ணிட்டாடான்னு யோயோ கேட்க, அது வந்து நான் இன்னும் ரெடி பண்ணல, நான் போயிட்டு பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து ஓடி போயிடும். சீனா கட் பண்ணா நம்ம காங்லாங் கண்ட்ரி கிட்ட வந்துட்டோம் ஐனஸ்ன்னு கமாண்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா லேட் ஆகிறதுக்குள்ளார சீக்கிரமா மிலிட்டரி கேம்ப் கிட்ட போங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த
அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் தான் ஃபார்பிடியன் ஆர்மியோடைய கமாண்டர் லூட்டிஷான், கிங்கோடைய ஆர்டர் படி நாங்க இங்க வந்திருக்கோம்னு கமாண்டர் சொல்லிட்டு இருக்க. நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இவத்தான் ஐனஸ் ஜூயுவான் அவங்க சிஸ்டர் யோயோன்னு கமாண்டர் சொல்லிட்டு இருக்காரு. இவனுங்க எதுக்காக தான் இந்த மென்ஷனுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. இவனை பாக்குறப்ப ரொம்ப ரொமான்டிக்கான ஆளு மாதிரி தெரியுது. இவன் எக்ஸாமினேஷன்லயே ஜெயிச்சிருந்தாலும் இவனுக்குள்ளார என்னென்ன மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. சரி எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். எதுக்காக அந்த பொண்ணு என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தான்னு தெரியலையே. சிஸ்டர் குவிங் இவங்க தான் கேபிட்டல்ல இருந்து வந்த கெஸ்ட்டுங்களான்னு அந்த பொண்ணு கேட்க, இவத்தான் ஐனஸ் ஜூயுவான், இவ என்னுடைய கசின் வீட்டிங்னு குவிங் சொல்லிட்டு இருக்கா. ஐனஸ் நீங்க இங்க வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு உங்க கூட அழகான பொண்ணுங்க எல்லாரும் கூட்டிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்க போல தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. நான் தான் கியூ ஆவு. ஐனஸ் என்னுடைய பிரதரோடைய கையை நீங்க தான் கட் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். அது ஏதோ போட்டியில நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, கியூ ஆவோவோ அவனுடைய பவரான யூவி அப்படியே கடுப்பாக ஆரம்பிச்சாரா. ஐனஸ் உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கான வெல்கம் பார்ட்டி நைட் வைக்கிறோம், அங்க வந்துருங்க. இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த காங்லாங் கண்ட்ரியிலே நீங்க செத்து போயிட போறீங்க. இதுக்கப்புறம் நீ தான்டா கவனமா இருக்கணும். நான் செத்து போறத நினைச்சு எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல. நீ செத்து போயிடாம இருடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவனுடைய இடத்துக்கு வந்துடுறான். எல்டர்சன் ஒன்னுத்துக்கு உதவாத அந்த ஐனஸ் இங்க வந்துட்டானா. அடுத்த தடவையில இருந்து உங்களுடைய மூஞ்சை என்கிட்ட காட்டாதீங்க. அப்பா சொன்னதால தான் நான் உங்க கூட நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கேன். இல்லனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. சரி அதெல்லாம் விடுங்க. வியோடைய பையன் கிட்ட இருக்கிற அந்த பாய்சனை நம்ம சரி பண்ணிட்டா வி காங்லாங் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாரு. இல்ல சார் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வீலாங்க நம்ம சைடு தான் நிப்பாரு. ஏன்னா நான் மாஸ்டர் வீலாங்க இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர் சோஸ் பேட்டன்ல பெரிய மாஸ்டர்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நல்லது. இன்னைக்கு நைட்டு அந்த ஒன்னுத்துக்கு உதவாத ஐனஸுக்கு சக்தினா என்னன்றத காட்டுறேன். அப்படியே சீனை கட் பண்ணா அவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, யோயோ இந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ சரக்கு ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஐனஸ் நீங்க ரொம்ப எலகண்டா நடந்துக்கிறீங்க. நீங்க போற இடத்துக்கெல்லாம் பியூட்டிங்களை கூட்டிக்கிட்டு போவீங்க போல தெரியுது நான் சொல்லிட்டு இருக்க. யூவியோ கடுப்பாயிட்டு, டெபுட்டி கமாண்டர் நீங்களும் ஒரு பொண்ணு தான், ஆனா மத்த பொண்ணுங்களை ஏன் இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவன் உண்மையிலே நரேஷிங் ஸ்டேஜ்ல இருக்காளா அப்படின்னு அவளும் உள்ளாரே சொல்லிட்டு, நீங்க இதை நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. ஐனஸ் ரொமான்டிக்கா நடந்துக்கிறான். ஆனா இந்த பொண்ணு ரொம்ப திறமை வாய்ந்தவளா இருக்கா. இவனுக்கு இவெல்லாம் ரொம்ப அதிகண்டான்னு அவ்வளவுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துல போட்டியும் அப்படியே முடிஞ்சிருது. காங்லாங் ஆர்மிக்கும் ஃபார்பிடியன் ஆர்மிக்கும் நடுவுல நடந்த காம்படிஷன்ல யாரு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அவ கேட்க, இவன் நம்மள கோத்து விடுறதுக்காக பிளான் பண்ணி இருக்கா. அதனால நம்ம உஷாரா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ காங்லாங் ஆர்மி கிட்ட 3 பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை நான் நம்பினதே இல்லை. ஆனா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்களுடைய ஃபார்பிடியன் ஆர்மியோட கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு நடந்த காம்படிஷன் வச்சு பார்த்தா ரொம்ப சக்தி வாய்ந்தது காங்லாங் ஆர்மின்னு தெரியுது. எப்பயும் இவங்க எங்களுடைய ஜூயு டைனாசிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐனஸ் ரொம்ப நன்றின்னு சொல்லி அவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனும் அப்படியே கிளாப் தட்டிட்டு காங்லாங் ஆர்மியை சேர்ந்த பிரதர் எல்லாம் உங்களுடைய திறமையை பார்க்க விரும்புறாங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, நான் என்னுடைய சக்தியை சண்டை போறப்ப மட்டும்தான் காட்டுவேன்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு என்ன நான் உங்க கூட சண்டை போறேன்னு சொல்லிட்டு காங்லாங் ஆர்மில இருந்து ஒருத்தன் வந்துடுறான். இவன் 8 மெரிடியனை ஓபன் பண்ணிட்டா முடிஞ்சா அவன் கூட சண்டை போட்டு பாடுறான்னு சொல்ல, நம்ம ஹீரோவா அவன் கூட சண்டை போட்டு வந்துட்டு ஒரே மூவ்ல யாரு தோக்கடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இருக்க, இந்தாடா இதை யூஸ் பண்ணி அவனை தோக்கடிச்சான்னு சொல்லிட்டு அவன் சோட தூக்கி போட நம்ம ஹீரோவா அவனுடைய பிரஷ் வர வச்சுட்டு ரெடியா நின்னுகிட்டு இருக்க, 8 மெரிடியன் ஓப்பன் சொல்லிட்டு அந்த சோடல அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஹீரோவை அடிக்க வர, ஹீரோ அவனுடைய பிரஷ்ஷை யூஸ் பண்ணி அடிக்கவும் அவனுடைய சோடு உடைச்சிக்கிட்டு போயிடுது. மிடில் கிரேட் சோல்ஜரே இவர் தோக்கடிச்சிட்டாரு, இவர் ரொம்ப திறமை வாய்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சோல்ஜர் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படின்னா நான் கேள்விப்பட்ட ரூமர் எல்லாம் உண்மைதானா? அப்படியே அங்க இருக்கிற சோல்ஜரும் ஐனஸ்ன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சீனா கட் பண்ணா, சீக்கிரமா நீ போயிட்டு கியூஆவோ சொன்ன மாஸ்டர் இங்க எப்ப வருவாருன்னு சொல்லிட்டு அவரை இங்க கூட்டிக்கிட்டு வாடா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்கவும் சரின்னு சொல்லிட்டு சோல்ஜர் அங்கிருந்து ஓடி போயிடறான். பார்த்தா அவனும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துறான். அந்த மாஸ்டரால இவனை காப்பாற்ற முடியலன்னா கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு முடிவை எடுத்துதான் ஆகணும்னு அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்போதான் இதுக்கப்புறம் போகிற வீடியோ எல்லா டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.